வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.16 பக்கம் 23வது பக்கத்தில் இருக்குது. இதில் 16வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தடவியல் விஞ்ஞானிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, படங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு கொலை நடந்ததுன்னா அந்த கொலையில் இருக்கிற கைரேகை, ஏதாவது பகுதிகள், ஏதாவது குற்றவாளி விட்டுட்டு போயிருக்காங்களான்றத, அந்த தடயம் இருக்கான்றதை கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் தடவியல் விஞ்ஞானிகள். சரிங்களா? அந்த விஞ்ஞானிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தடவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு, சரிங்களா, தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை, அதாவது அவர் எவ்வளோ உயரம் இருக்காருன்றதை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். சரிங்களா? இங்கே மீட்டர்னு கொடுக்கல, சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த அலகு என்ன கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h of b ஈக்குவல் டு, அதாவது f of x மாதிரி கொடுத்துருக்காங்க. h of bன்றது ஈக்குவல் டு 2.47 b ப்ளஸ் 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதாவது 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f of x மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது சார்பு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளமாகும். சரிங்களா? அப்போ இந்த bன்றது தொடை எலும்போட நீளம்னு கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த தொடை எலும்பை வச்சு தானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது சென்டிமீட்டரில் இருக்குது. சரிங்களா? இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 கேள்வி கேட்டிருக்காங்க. h ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க, அதாவது ஒன்றுக்கொன்று சார்பானதா அப்படிங்கிறத நம்மளை இங்கே பார்க்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றுக்கொன்று சார்புனா அப்போ ஏபி அந்த 2 பக்கமே நிழல் உருவம் இருக்கும். இந்த பக்கத்தில் அந்த நிழல் உருக்கான மேல் உருவம் இருக்கும். அப்படின்னா மேல் சார்பும் இருக்கும். சரிங்களா? சார்பு இந்த பக்கம் மேல் சார்பு இரண்டுமே இருக்குது. அதான் ஒன்றுக்கு ஒன்றானதான்னு பார்க்குறோம். சரிங்களா? தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே பிங்கிறது தொடை எலும்பின் நீளம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த தொடை எலும்பின் நீளம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதை தான் இங்கே இருக்குது. தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர். இந்த பிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது. அப்போனா h of b தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ h of b எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது நபரின் உயரம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? உயரம் தான் h of b. உயரம் கொடுத்துட்டாங்க. அவரோட தொடை எலும்பின் நீளத்தை காண்க, அதை பியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதுங்க. தரவில் h of b ஈக்குவல் டு 2.47 b ப்ளஸ் 54.10. சரிங்களா? இப்போது முதல் கணக்கு பாருங்கள். h ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க. சரிங்களா? அப்போனா ஒன்றுக்கொன்று சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒரு அம்புக்குறி படம் வரைஞ்சி தானே கண்டுபிடிப்போம். அப்போனா 1 2 3னா f of xக்கு அப்படி தானே நம்ம கணக்கில் எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஒன்றுக்கொன்றானதான் நம்ம சரிபார்க்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பயிற்சி பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா, கணக்குகளில். அதாவது இங்கே என்ன இருக்கோ f of xல இந்த மாதிரி சும்மா இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, இப்படி இருக்கும். சரிங்களா? இது 4 5 6, இது ஏ, இது பி. இப்போ இங்கே இருக்கிற 3 எண்ணுக்குமே, இங்கே இருக்கிற 3 எண்களுக்குமே நிழல் உரு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற நிழல் உரு எல்லா எண்களுக்குமே இங்கே ஒரு முன்னுரு இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற கணக்கில் நம்ம எப்படி பார்த்துருப்போன்னா ஏ ஈக்குவல் டு பி அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அதே தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது XY மதிப்பு தான் மாறப்போகுது. சரிங்களா? அதை தான் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா h of b1 ஈக்குவல் டு h of b2 என என்க. சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரியுதுங்களா? அதாவது இது இரண்டுமே சமமாக இருக்குன்றதுக்கு தான் நம்ம அப்படி எழுதணும். எடுத்துக்கிட்டா இப்போது இங்கே என்ன எழுத போகிறோன்னா h of b1ன்னு எடுத்துக்கிட்டா h of bக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதுறோம்.
2.47 B1 புரியுதுங்களா? f(x)ன்றதை எழுதுறோம் ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு h(b2) 2.47 B2 ப்ளஸ் 54.10 புரியுதுங்களா? நம்ம இங்கே இருக்கிற இந்த இதுக்கு f(x) எழுதும்போது a = bன்னு ஒரு கணக்கு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? அதை வைத்து கொண்டு தான் நம்ம வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நம்ம அதுதான் முன்னாடி உள்ள கணக்கில் பார்த்தோம். அதை வச்சு தான் இங்கே வந்து இதே மாதிரி இன்னொரு எண்கள் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது f(x)ன்றதுக்கு இரண்டு இதுக்கும் வந்து சமமாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம இருக்குது. இப்போ இங்கே வந்து 4, 5, 6 தான் வருமா, 1, 2, 3 இருக்குன்னா இப்போ இங்கே 1, 2, 3 தான் வருதா, இல்லை 4, 5, 6 தான் வருதா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்களா? அப்போனா இந்த இடத்துல இரண்டுமே சமமாக இருக்குன்னா அப்போ இங்கே வந்து 1, 2, 3 தான் வரணும். அப்படின்னா x = yன்னு இருக்கணும். புரியுதுங்களா? x = yனா xல 1 இருந்தாலும் bல 1 தான் இருக்கணும். அப்போனா இந்த படத்தில் இந்த இடத்துல 4, 5, 6ன்றது வராது. சரிங்களா? அப்போனா இங்கேயும் வந்து 1, 2, 3 தான் வரும். அப்படி இருந்தால் தான் ஒன்றுக்கொன்று சார்பானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ x = yன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நமக்கு வந்து f(x)க்கு பதிலாக தான் h(b)ன்னு இருக்குது. அப்போ இந்த bங்கிறது தான் xன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை தான் வந்து yன்னு எடுத்துருக்கோம், b2ங்கிறது. அப்போ x = y, b1 = b2ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அதற்கு தான் நம்ம இப்போ இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போது இன்னொரு வாட்டி எழுதுறேன் பாருங்கள். 2.47 B1 புரியுதுங்களா? இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். 2.47 B2 ப்ளஸ் 54.10. இங்கே இருக்கிற ப்ளஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் ஆகிடும். 54.10. சரிங்களா? இப்போது 2.47 B1 ஈக்குவல் டு 2.47 B2. இந்த இரண்டு எண்களும் கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? 54.10லேருந்து 54.1.0 எடுத்துட்டோம்னா இது ரெண்டு 0 ஆகிடுது. அதனால் இது வந்து கேன்சல் ஆகிடுது, ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போது இங்கே இருக்கிற எண்களை பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிற எண்களை வைத்துக்கொண்டு தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆகிடுச்சு. இது ஏன் மைனஸ் ஆச்சுன்றதுக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள கணக்கில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பேன். அது இருபூர்வம் இந்த எண்களால் மைனஸ் பண்ணும்போது வந்துருச்சு. அதை தான் உங்களுக்கு இங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இதில் வந்து இந்த பகுதியில் இருக்கு இல்லையா B1, இங்கே இருக்கிற B1, இங்கே இருக்கிற B2. சரிங்களா? இதை தான் இப்போ நம்ம வந்து சமமானதை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் B1 இந்த பக்கம் எழுதிக்கிங்க. 2.47 B2. இங்கே இருக்கிற எண் வந்து இது கூட பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா? பியோட. அப்போ இதை இந்த பக்கம் வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும். டிவைடட் பை 2.47. புரியுதுங்களா? அப்போ B1 = B2ன்னு வந்துருச்சு ஆன்சர். புரியுதுங்களா? இந்த எண்களை வகுக்கும்போது 1 வந்துடும். சரிங்களா? அடுத்தது 1 × B2 B2 தான். அப்போது B1 = B2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? அப்போ எனவே கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ பாருங்கள். h-ஆனது ஒன்றுக்கொன்றானதா என சரிபார்க்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். h-ன்றது வேற ஒன்றும் இல்லை, வீச்சகம் தான். எனவே வீச்சகம் h என்பது, புரியுதுங்களா, ஒன்றுக்கொன்றானது. ஒன்றுக்கொன்றானது அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பு தான் அது. சரிங்களா? வீச்சகம்ன்றது இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக ஹெச் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஏபிசிடியில் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அதை கரெக்டாக ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது இரண்டாவது கணக்கு.
தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர். சரிங்களா, அதாவது தொடை எலும்பின் நீளம், தொடை எலும்பின் நீளம் நம்ம கணக்கில் என்ன பாருங்க, பி ஆனது தொடை எலும்புன்னு சொல்லிட்டாங்க, தொடை எலும்போட நீளம்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இங்கே தொடை எலும்பு 50 சென்டிமீட்டர். சரிங்களா, அப்போ தொடை எலும்பு பி, புரியுதுங்களா, பி ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். இப்போது இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. இங்கே பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஹெச்எஃப்பி தான் உயரம்னு சொல்லிட்டாங்க. இப்போது இதில் வந்து உயரம் என்பது ஹெச்எஃப்பி, இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெச்எஃப்பின்றது நமக்கு ஏற்கனவே கணக்கில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எண்களை வைத்து. சரிங்களா, 2.47 பி, அது அப்படியே எழுதுங்க. 2.47 பி ப்ளஸ் 54.10, புரியுதா, 47 பி 54.10. சரி, இப்போ ஹெச் ஆஃப் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50. அப்போ 2.47 50 ப்ளஸ் 54.10. இப்போ எங்கள் கணக்கில் நல்லா பார்த்துக்குங்க, இங்கே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க இந்த அளவு. சரிங்களா, இதே அளவு தான் உயரத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே உயரமும் சென்டிமீட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதில் ஏதாவது ஒரு இடத்துல மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா, புரியுதுங்களா, ஏதாவது ஒரு இடத்துல மீட்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லை சென்டிமீட்டராக மீட்டராக மாற்றணும். சரிங்களா, ஏதாவது ஒரு அலகை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, புரியுதுங்களா. அதில் கவனமாக இருங்க. இந்த அளவு குறிக்கிற இடத்துல இந்த அலகு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மீட்டரா இல்லை சென்டிமீட்டரான்றது நீங்கள் வந்து அளவு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா, இப்போ நம்ம எல்லாமே இதுக்கு வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால நம்ம இப்போ அப்படியே இந்த கணக்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ இங்கே வந்து பெருக்கிறோம். சரிங்களா, 0 5 × 7 35க்கு 5 மீதி 3 4 20 23 23க்கு 3 மீதி 2 2 10 2 12. இப்போ இதில் 2 எண்களுக்கு புள்ளி இருக்குது, தசம எண்கள், புரியுதுங்களா, ப்ளஸ் 54.10. இது ஒரு வாட்டி நீங்கள் வந்து கூட்டல் கரெக்டாக அந்த தசம எண்களை வைத்து கரெக்டாக போடுங்க. 0 6 7 7 1, புரியுதுங்களா, 177.60 சென்டிமீட்டர், புரியுதுங்களா. இது ஏன்னா இந்த அலகுக்கு வந்து சென்டிமீட்டர் தான் ஆன்சராக வரும், அப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அளவை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். அப்போனா பிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஆமாம், பிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க, உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது ஹெச் ஆஃப் பியை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஹெச் ஆஃப் 50 உயரம். சரிங்களா, அப்போனா அந்த நபரின் உயரம் அப்படிங்கிறத எழுதிங்க, கேள்வியில் கேட்டது. எனில் அந்த நபரின் உயரம்ன்றதை எழுதுங்க. எனவே நபரின் உயரம் h of 50 equal to 177.60 சென்டிமீட்டர் ஆகும். சரிங்களா, அவ்வளோதான். இரண்டாவது கேள்விக்கான விடை எழுதிட்டோம். மூன்றாவது கேள்வி, நபரின் உயரம் கொடுத்துருக்காங்க, தொடை எலும்பின் நீளத்தை கேட்குறாங்க. சரிங்களா, அப்போனா நபரின் உயரம் h of
பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 147.96 147.96 சென்டிமீட்டர். சரிங்களா? எனில் தொடை எலும்பின் நீளம். அப்போ இங்கே வந்து தொடை எலும்பின் நீளம் பி, இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து HFB என்ன கொடுத்துருக்காங்க? 2.47 2.47 B ப்ளஸ் 54.10. சரிங்களா? இப்போது இது அப்படியே நான் வந்து ரிவர்ஸில் எழுதுகிறேன், புரியுதா பாருங்கள். அதாவது எப்படின்னா, இங்கே வந்து ஆன்சர் நமக்கு தெரியும். HFB 147.96 2.47 B ப்ளஸ் 54.10 இருக்கு இல்லையா? இதை நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். 2.47 B ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு 147.96. புரியுதுங்களா? இப்போது 2.47 B 2.47 B ஈக்குவல் டு 147.96 மைனஸ் 54.10. இங்கே இருக்கிற நம்பரை இந்த சைடு கொண்டு வரணும். இதை கரெக்டாக வகுத்து பாருங்கள். 147.96 54.10 6 6ல் 0 போனால் 6, 9ல் 1 போனால் 8, 7ல் 4 போனால் 3. சரிங்களா? 4ல் 5 போகாது. அப்போ இந்த 1 கடை வாங்கும்போது 14ஆகவே ஆகிடும். 14ல் 5 போனால் 9. சரிங்களா? 6 8 9 7 9 போகும். கரெக்டாக? அப்போது இதற்கான விடை 2.47 B ஈக்குவல் டு 93.86. அப்போது B ஈக்குவல் டு 93.86 வகுத்தல் 2.47. சரிங்களா? இப்போ இந்த எண்களால் வகுக்க போகிறோம். 93.86 டிவைடட் பை 2.47. இதை வகுக்கும்போது இப்போ நம்ம வந்து எப்படி வகுக்கணும்னு பாருங்கள். இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா? 2 இங்கே 90 90 2 அப்படி கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போது 2 இன்ட்டு 90 டிவைடட் பை 2 எத்தனை வாட்டி வரும்? 4 2 8 மீதி 10. அப்போனா I2 10 0. அப்போனா 45 முறை 2 90ல் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த 45 வரைக்கும் இருக்குது. இப்போ 2.5ன்னு நினச்சிக்கோங்க இதை. சரிங்களா? 2.5ல் 94 எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 94னா இப்போ இந்த 8ன்னு இருக்குது, இங்கே 1 ஆட் பண்ணிக்கிறேன் நம்பராக 94. இப்போ இதை 2.5 வச்சுக்கிறேன். அப்போ 2.5ன்னு வரும்போது 25 மாறிடும் இல்லையா? அப்போனா இது 25ன்னு வச்சுக்கோங்க, இதை 940ன்னு மாற்றிக்கோங்க. அதாவது 9.4 94 2.5ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இதை 10ஆல் பெருக்கி 10ஆலேயே வகுக்கிறோம். அதனால் 940 25ன்னு வந்துச்சு. சரிங்களா? அப்போ 940ல் எத்தனை 25 இருக்குன்னு பாருங்கள். 100ல் 4 இருக்கு இல்லையா? 4 25 100. அப்போனா 9ன்னு வரும்போது 4 9 வரும். 4 9 எவ்வளோ வருது? 36 வருது. 36 இது ஒன்று 37 வருது. 37 25 வரும்போது 925 வந்துடும். சரிங்களா? அப்போனா 2.4ன்னு வரும்போது 37 முறை வருது. அப்போனா 37 இன்ட்டு, இது சும்மா நம்ம தோராயமாக போட்டு பார்க்குறது தான். சரிங்களா? 37 இன்ட்டு 2.47 இப்படி கூட போட்டுக்கலாம். 2.47 இன்ட்டு 37 இதை பெருக்கி பாருங்கள். 7 49 மீதி 4 4 28 28 4 32 2 மீதி 3
2 14 3 17 3 21க்கு 1 மீதி 2 3 4 12 13 14க்கு 4 மீதி 1 3 2 6 6 1 7 இதை கூட்டினா 9 3 7 4 11க்கு 1 மீதி 1 900. அப்போ இதுக்கு வந்து 91.39 வருது. இப்போ அடுத்து 38 போட்டு பார்க்கலாம். 2.47 × 38 8 7 56க்கு 6 மீதி 5 4 8 32 32 5 37க்கு 7 மீதி 3 2 8 16 16 3 19. அடுத்தது 3 4 21க்கு 1 மீதி 2 3 4 12 12 2 14க்கு 4 மீதி 1 3 2 6 6 1 7. இப்போ இதை கூட்டினா 6 8 9 4 13க்கு 3 மீதி 1 9. அப்போது இது வந்து 93.86. அப்போது இது கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? அப்போனா இதை வந்து நம்ம வந்து வகுத்து பார்த்தோம்னா இதான் ஆன்சர். 93.86 கரெக்டாகவே வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்களா? அப்போது இதோட ஆன்சர் B = 38. புரியுதுங்களா? இதை இந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் வந்து சைடில் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற எண்களை நீங்கள் பாருங்கள். இதை வந்து ரவுண்டாக மாற்றிக்கிங்க. இங்கே இருக்கிற புள்ளி இருக்கு இல்லையா, இதையும் ரவுண்டாக மாற்றிங்க. அதாவது புள்ளிக்கு இந்த பக்கம் 8ன்னு இருக்கு இல்லையா, 5 5ஓட அதிகமாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து 90ன்னு ஃபஸ்ட்டு எடுத்து நான் ரவுண்டாக வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் 45ன்னு வருது. 45 தான் வந்து மேக்ஸிமம் இருக்குன்ற மாதிரி. அடுத்ததாக 93.8ன்றதை புள்ளி வச்சு நான் கணக்கு பார்க்குறேன். இப்போ 8ங்கிறதுக்கு பதிலாக இங்கே 1 ஆட் பண்ணுறேன். 94. சரிங்களா? அப்போ கீழே இங்கே 4 7 இருக்கா, 7ன்றது இங்கே வந்து 1 வரும்போது 5ன்னு மாறிடும். 2.5. அப்போ 94 / 2.5ன்னு போடாமல் நம்பரை × 10ஆல் பெருக்கி 0 மாதிரி வச்சுக்கிறேன். அப்போது இந்த புள்ளியை எடுக்கணுன்றதுக்காக தான். அப்போ 940/25ன்னு வரும். அப்போ 940ல் எத்தனை 25 இருக்குதுன்னு கணக்கு பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போ 940ல் எத்தனை 25 இருக்கும்? 100ல் 4 இருந்ததுன்னா 9 100க்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். 9 × 4 36. அப்போனா கண்டிப்பாக 36 வரை அதிகமாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 37 வச்சு பெருக்கி பார்க்குறேன். 37 பெருக்கும்போது 91.39ன்னு வருது. அப்போது இன்னொரு வாட்டி 38 என்ன இருக்குன்னு பார்க்குறேன். சரிங்களா? நமக்கு வந்து 36க்கு மேலே 45க்கு உள்ளே தான் வரப்போகுது ஆன்சர். அதனால் சரி 37லேருந்து ஒரு கொஞ்சம் அடுத்த நம்பருக்கு இதே மாதிரி வருதா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே 91ன்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ இது 2 தானே இருக்குது. 2 போடும்போது 93. அந்த புள்ளி கரெக்டாக வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ 38ஆல் ஒரு வாட்டி பெருக்கி பார்க்குறேன். ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இதே எண் தான் வந்தது. அதனால தான் இதை போட்டிருக்கேன். இந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தொடை எலும்பின் நீளம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஆன்சர் இது வந்து எழுதுங்க. இது வந்து தொடை நீளம் B = 38 சென்டிமீட்டர். சரிங்களா? எனவே ஆன்சர் எழுதுங்க. நபரின் தொடை நீளம் B = 38 சென்டிமீட்டர். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா எந்த பகுதி புரியலன்னு கேளுங்க. நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதற்கான விடை கொடுக்க முயற்சி செய்கிறேன். முடிந்த அளவுக்கு அது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு விளக்கமாக புரிகிற மாதிரி இன்னொரு வீடியோவில் வேணாலும் நான் அந்த பகுதியை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? நன்றாக பாருங்கள். கேள்வியில் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக சரியாக புரிஞ்சிக்கங்க. புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக ஒன் பை ஒன், அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இங்கே வந்து கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு கேட்கும்போதே நீங்கள் வந்து ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கிற எண்களை வைத்து கொண்டு தான் அதை சரியாக நம்ம சார்பு மேல் சார்பும் கரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எக்ஸும் ஒய்யும் சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணி பார்த்துருந்தா தான் அந்த கணக்கு உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அதனால் இது எல்லாமே
பயிற்சியில் இருக்கிற கணக்கில் எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது எல்லாமே புரிஞ்சிக்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த விடையை எடுத்து எழுத முடியும். புரியுதுங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.